ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு அற்புத தேவ வசனமானது, நம்முடைய ஜீவன் எங்கிருக்கிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, என்னுடைய ஜீவன் போயிருமா? என்னுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? என்னுடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? ஜீவன் காற்றில் இருக்கிறதா, இல்லை எங்கே இருக்கிறது? மரித்தால் எங்கே போவான்? ஏன் இந்த மரணம் என்று அநேகருடைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கூறி சென்றிருக்கிறார். கொலோசியர் 3:3 உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசுக்குள்ளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ரோமர் புத்தகத்திலே பவுல் கூறியதை பார்க்கலாம். சாவு எனக்கு ஆதாயம். அவர் சொல்லுகிற சாவு, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. பாவமும் சாபமும் மரணத்தை கொண்டு வரும். இந்த சாவை, கிறிஸ்துவின் சாவை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டதுனால கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்ப ஜீவன் யாருக்குள் ஒளிந்திருக்கிறது என்றால் அது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒளிந்திருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை தரவே இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அந்த ஜீவனானது பிதாவுக்குள் இருந்து குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு, அது அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நானோ ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுமே வந்தேன் என்று யோவான் 10:10 அந்த ஜீவனை கொடுக்கவே நான் வந்தேன் என்று 10:11 யோவான் 10:11 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லுகிறார். அவர் ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை எடுக்கல்ல. அவர் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம் விசுவசிக்க, அந்த மரணை குறித்து அறிக்கை செய்ய நமக்குள்ளே இருக்கிற பாவ சரீரமானது பரிசுத்தமான சரீரமாய் மாறும். நாம் கிறிஸ்துவுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டதினால் இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி அவளுக்குள்ளாக இருந்த நித்திய ஜீவனை குறித்து கட்டளையை கற்றுக் கொடுக்கிறார். ஏவாளை அலட்சியப்படுத்தினபடினால, வஞ்சிக்கப்பட்டபடினால அந்த நித்திய ஜீவன் சாவாமை எனப்படுகிற ஒரு ஸ்டேட்டஸ், அதிலிருந்து அவள் சாவு மரணம் என்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு மாறிப்போகிறாள். அதுவரை தேவன் மனிதர்களுக்கு மரணம் என்பதை வைக்கவில்லை. ஆதாமும் ஏவாளும் இந்த பழத்தை புசித்து தேவனுடைய கட்டளை மீறி மரணம் என்கிற பிசாசின் அதிகாரத்தனத்துக்குள்ளாக வருகிறான். வியாதி, மரணம் எல்லாம் சத்துரு கொண்டு வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வார்த்தையை தன்மேல் சுமந்து கொண்டு நமக்காக மரித்து மரணத்தின் அதிகாரியாக இருக்கிற பிசாசு ஜெயித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். வேதம் எபிரேயர் 2:15 சொல்லுகிறது, ஜீவகாலெல்லாம் மரண பயத்தில் அகப்பட்டு இருக்கிற நம்மை விடுதலையாக்கும்படி அப்படி செய்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் முதலில் பாவமானது விலகுகிறது, அதன் மூலமாக சாபமானது விலகுகிறது, அதன் மூலம் மரணமானது விலகுகிறது. நான் இந்த மரணத்தை குறித்து குறிக்கவில்லை. உலகத்தில் மரணம் உண்டு, அது அகால மரணம் அல்ல. தேவனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரணத்தை வைத்திருக்கிறார், ஆனால் அதற்குள்ளாக ஜீவனையும் வைத்திருக்கிறார். நாம் மரணத்தை அறிக்கை செய்ய வேண்டாம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிக்கையிட்டது போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தியானிக்க வேத வசனங்களை அறிக்கை செய்ய அது ஆவியாகும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறபடினால வேத வசனமானது நமக்குள் கொண்டு வருகிற பிசாசு கொண்டு வருகிற மரணத்தை ஜெயித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிழைத்திருக்கும்படியாக நாம் அவரையே அறிக்கை செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த எங்களுடைய ஜீவன் உமக்குள் இருக்கிறது, நம்முடைய கரத்துக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஜீவனை எங்களுக்கு தந்தபடினால, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படினால வேத வசனங்களை தியானித்து அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் இருக்கிற ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இரத்தமானது, இந்த ஜீவனானது உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக ஒரு ஐக்கியமாக இருக்கிறபடினால அந்த ஐக்கியம் எங்களுக்குள்ளாக நிலைநிற்கப்பட கடவுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு எனக்கு ஜீவன்.